வணக்கம். இது கேள்விக்களம். இந்திய நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்புக்கு ஒன்றிய அரசு தயாராகி இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்கள், யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள், மக்களவை இவற்றுக்கு ஒரே தேர்தலை நடத்தக்கூடிய முடிவு, அத்தோடு உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்து நடத்தக்கூடிய சட்ட முன்வடிவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது நடைமுறை சாத்தியமற்றது, கூட்டாட்சிக்கு எதிரானது. ஒரே கருப்பொருளை கொண்டு நாடு முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் முழக்கத்தோடு நடக்கக்கூடிய தேர்தல் என்பது அந்தந்த மாநிலங்களில் எழக்கூடிய அடிப்படையான உணர்வுகளுக்கு விரோதமானது. வெவ்வேறு காரணங்களால் ஒரு அரசு கவிழ்ந்து போகுமானால் மாற்று என்ன என்கிற பல கேள்விகள் எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்படுகின்றன. நம்முடைய மொத்த பலத்தையும் திரட்டி இதை தடுத்து நிறுத்த போராடுவோம் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அறைகூவல் விடுத்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளால் இதை தடுத்து நிறுத்த முடியுமா? ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற ஒரு முன்னெடுப்பை பிஜேபி வேகமாக முன்னெடுப்பதனுடைய அவசியம் என்ன? நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருப்பூர் சுப்பராயன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் லக்ஷ்மி ராமச்சந்திரன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மூத்த தலைவர் திரு முனவர் பாஷா அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். நான் சுப்பராயன் அவர்களிருந்து தொடங்கணும். ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்ற ஒன்று நெடுங்காலமாக பேசப்பட்டு வந்தாலும் இந்த ஓராண்டு காலமாக முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலேயே ஒரு கமிட்டியை ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் போட்டு அதன் பரிந்துரைகள், அவங்களுடைய ஆலோசனை, இதற்கு பிறகு இதற்கு ஒரு வடிவம் கிடைச்சிருக்கு. இதை உங்கள் கட்சி உட்பட மொத்த எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கிறீங்க. இது வந்தால் தேர்தல், அப்பப்போ நடக்கக்கூடிய தேர்தல் செலவு குறையும், நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிர்வாகம் முடங்கி போயிடுது அடிக்கடி. அப்படி முடங்காமல் நாடு வேகமாக வளர்கிறதுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்லாம் பிஜேபி தரப்பில் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க? முதலில் பிஜேபி முன்வைத்துள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மக்களின் எதிர்பார்ப்பிற்கும் ஜனநாயக முறைகளுக்கும் முற்றிலும் எதிரானது. கடந்த 51ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரை நடைபெற்ற தேர்தல்கள் மதிப்புமிக்க பல்வேறு அனுபவங்களை, படிப்பினைகளை கொடுத்திருக்கின்றன. அந்த படிப்பினைகளை கவனத்தில் கொண்டு அதற்கு உரிய சட்டங்களை இயற்ற வேண்டிய அரசு அவற்றிலிருந்து தடம் புரட்டுவதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த தேர்தல் கால அனுபவங்கள் எதை காட்டுகிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பிஜேபியும் அவரது அணியும் பெற்ற வாக்குகள் என்பது வெறும் 37% தான். இதனுடைய உட்பொருள் மறைபொருள் என்ன? 63% மக்கள் பிஜேபியை ஆட்சிக்கு வர விரும்பவில்லை, அனுமதிக்கவில்லை என்பதுதான். 2/3 மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி 1/3 வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வந்திருப்பது ஒரு விபத்து அல்லவா? ஜனநாயக முறைக்கு ஏற்பட்டுள்ள அபகீர்த்தி அல்லவா? இந்த அனுபவம் எதை காட்டுகிறது? 1/3 பெற்றவர் அதிகாரத்திற்கு வர முடியாதபடி விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வருவதற்கு சட்டம் இயற்ற வேண்டும். அதுதான் தேர்தல் அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளாமல், அந்த மெய்யான அனுபவத்தை மக்கள் புரிந்து கொள்ள விடாமல் சிந்தனையை வேறு பக்கம் திசை திருப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதேபோல்
இது ஜனநாயக விரோதம், மக்கள் விரோதம் என்று நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 5 ஆண்டுகளும் அவர் எம்பியாக எம்எல்ஏவாக இருப்பதை அனுமதிக்கக்கூடாது. மக்கள் எப்பொழுது அவர்களை வெறுக்கிறார்களோ அப்பொழுது அவரை திரும்ப பெற்றுக்கொள்ளும் உரிமை கொண்டதை உருவாக்க, சட்ட ரீதியாக உருவாக்க சிந்திக்க வேண்டும். அதற்குத்தான் சட்டம் இயற்ற வேண்டும். அதை விடுத்துவிட்டு மக்கள் விரும்பாதவர்களை 5 ஆண்டுகள் சுமந்துதான் தீர வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளி இருப்பது ஜனநாயக விரோதம், மக்கள் எதிர்பார்ப்புக்கு விரோதமானது. மக்கள் வெறுக்கிற போது அவர்களை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற உரிமையோடு கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வருவதுதான் மெய்யான ஜனநாயக முறை. அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பு, அதுதான் மக்கள் கொடுத்த தீர்ப்பின் சாரம். இந்த சாரத்திலிருந்து தடம் புரட்டுகிறது பிஜேபி. எவற்றை செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யாமல், எவற்றை செய்யக்கூடாதோ அவற்றை செய்கிறது. அதனுடைய விளைவுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல். நாடாளுமன்ற ஜனநாயக முறையை நீடிக்க வைக்க வேண்டும் என்பதிலிருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே கட்சி, ஒரே நாடு ஒரே மனிதர் என்ற நிலையில் ஒரே தலைவராக தனி மனிதனை நோக்கி நகருகிறது, இழுக்கப்படுகிறது. இது ஒரு குற்றச் செயல் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதல் தொடக்கமே தவறு. எப்படி என்றால், ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி ஒரு குடியரசுத் தலைவரை ஒரு கமிட்டிக்கு தலைவராக்கியதே வரலாறு காணாத பிழை, தவறு. மிக உயர்ந்த இடத்தில் முதல் மனிதனாக இருந்தவரை ஒரு கமிட்டிக்கு ரிப்போர்ட் தயார் பண்ணுகிற இடத்திற்கு தள்ளிவிட்டார்கள். அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை 18,626 பக்கங்களாம். 7 விஷயங்கள் அலசப்பட்டிருக்கின்றன. நான் சொன்ன விஷயங்களை ஏன் அலசவில்லை? நான் சொன்ன மெய்யான முறைகளை ஏன் அலசவில்லை? இதுதான் இவர்கள் செய்கிற வேலை. எனவே இந்த 18,000 எத்தனை பேர் 18,600 பக்கத்தை படித்திருப்பார்கள்? அதில் சொல்லப்பட்ட சரி தவறுகளை எப்படி புரிந்திருப்பார்கள்? ஏன் இந்த அவசர வேகம்? எதற்கு அமைச்சரவை கூடி ஒப்புதல் தருகிறது? இந்த அமைச்சரவை பொறுப்புணர்ந்து தந்திருக்கிறதா என்பதை பாருங்கள். நான் சொல்லுவது தானே நியாயம், அதுதானே நியாயமாக பரிசீலிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது நாடாளுமன்ற ஜனநாயக முறையை தகர்க்கிற வேலை. இது சர்வாதிகாரத்தை நோக்கி இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக முறை தேர்தல் அமைப்பை சிதைக்கிற, சீரழிக்கிற வேலை. எனவே உறுதிபட எதிர்ப்போம், மக்களை திரட்டி எதிர்ப்போம் என்பதுதான் எங்கள் நிலை. இந்த தேர்தல் நடைமுறையை அவங்க தேர்தல் சீர்திருத்த நடவடிக்கைன்னு பிஜேபி பார்க்கிறது. ஆனால் நீங்கள் இது வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி இது எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு தேர்தல் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு முயற்சி, நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் என்ன சர்வாதிகாரம் வந்துடும்? அதில் தனித்தனியாக நடக்கும்போது வராத சர்வாதிகாரம் ஒன்றாக நடக்கும்போது என்ன வந்துடும்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, பிஜேபிக்கு மெஜாரிட்டி வந்தால் இதை செய்திருவாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அஞ்சின. இன்னைக்கு பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி கட்சிகளோட தயவோடு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்குது. கூட்டணி கட்சிகள் தயவில் நடக்கும்போதே ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர முயற்சிக்கிறாங்கன்னா இது உண்மையில் அவங்களுக்கு இதில் என்ன இன்டென்ஷன்? ஒன்றை சீர்திருத்துகிற முறை என்று நீங்கள் சொன்னதே தவறு. சீரழிக்கிற முறை இது, சீர்திருத்துகிற முறை அல்ல. அதாவது முதல்ல அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். பிஜேபி யாரிடம் பாடம் கற்றுக்கொண்டது? இவர்களால் குருஜி என்று சொல்லப்படுகிற கோல்வால்கரிடம் பாடம் பயின்றார்கள். கோல்வால்கர் என்ன சொன்னார்? ஜனநாயகம் என்பது இந்திய சரக்கல்ல, அந்நிய சரக்கு. அவற்றை நாம் ஏற்க வேண்டியதில்லை. இந்தியா முன்னேற்றமடைந்த காலம் என்பது மன்னராட்சி காலத்தில் தான் முன்னேற்றமடைந்தது. எனவே ஜனநாயகம் ஏற்கத்தக்கதல்ல என்று நிராகரித்தவர்கள் தான் இவர்களின் மூலவர்கள், இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள்.
அதேபோல் அரசியல் சட்டத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அரசியல் சட்டத்தை அங்கீகரிக்கவில்லையே, தேசிய கொடியையே அங்கீகரிக்கவில்லையே, இவர்கள் எப்படி சீர்திருத்துவார்கள் முறையை? எனவே இது சொல்லுவது வெறும் சொல்லாடலே தவிர உண்மை இல்லை. எனவே இவர்களின் நோக்கம் ஹிட்லர் மாதிரி ஜனநாயக அரசியல் அமைப்பை பயன்படுத்தி ஜனநாயகத்தை தகர்ப்பதே இவர்கள் இறுதி குறி. எனவே இது உறுதிபட எதிர்த்து போராட வேண்டிய ஒரு தீங்கு என்பது எங்கள் கட்சியின் நிலை. திரு ஜி கே நாகராஜ், தேர்தல் சீர்திருத்தம் இல்லை, இது தேர்தல் சீரழிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி, ஒரு சர்வாதிகாரத்துக்கு எடுத்துக்கிட்டு போகும். செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்யாமல், ஜனநாயகத்தை செம்மைப்படுத்த வேண்டிய சில நடவடிக்கைகளை செய்யாமல் திசை திருப்புவதற்காக இந்த அரசு இப்படி செய்கிறதுன்னு திரு சுப்பராயன் குற்றம் சாட்டுறாங்க. உங்க கருத்து? அனைவருக்கும் வணக்கம். ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு 191 நாட்கள் தொடர்ந்து பணியாற்றி 21,558 பேரோட கருத்துக்களை எல்லாம் கேட்டு பதிவு செய்து 18,626 பக்க அறிக்கையை மிக தெளிவாக பல விளக்கங்களை எல்லாம் கொடுத்து, எந்த வகையில் இது நன்மை பயக்கும் இந்த நாட்டிற்கு என்றெல்லாம் சொல்லி, பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே சமயத்தில் தேர்தல், அதே போல அந்த தேர்தல் முடிந்தவுடன் 100 நாட்களுக்குள் நகராட்சி பஞ்சாயத்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அது அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. 1956க்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியான 1969க்கு பின்பு இந்த முறை மாற்றப்பட்டு விட்டது. அதற்கெல்லாம் காரணகர்த்தாயார் எத்தனை முறை கம்யூனிஸ்ட் கூட்டணி அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தது, ஜனநாயகத்தை படுகொலையில் தள்ளியது, எமர்ஜென்சியை கொண்டு வந்தது, இதெல்லாம் வரலாறு மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப அண்ணன் சொன்னாங்க, ஜனநாயகத்துக்கு விரோதமாக நம்முடைய பாஜக செயல்படுகிறது. முதல்ல நான் கேட்கிற கேள்வி, கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க இருந்த அந்த மேற்கு வங்காளம் இன்று உங்கள் கட்சி இருக்கிறதா? தேர்தலுக்கு வாங்க, இந்த மிகச் சிறப்பாக ஆட்சி புரிந்ததாக நீங்கள் சொன்ன அந்த இடம் ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்ற ஒன்றை எதற்காக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வாங்க. ரெண்டாவது, நீங்க சொல்றது ஆட்சிகள் எஸ்ஆர்பொம்மை தீர்ப்பு வந்த பிறகு எந்த ஒரு ஆட்சியையும் கலைக்க முடியாது. இல்ல சார், ஜனாதிபதி ஆட்சியை நீங்க அமல்படுத்த முடியாது. எஸ்ஆர்பொம்மை தீர்ப்பு வந்த பிறகு ஒன்றிய அரசு விரும்பினால் சர்வாதிகாரமாக கலைத்து விடக்கூடிய முயற்சி இல்லை. 10 வருஷமா நடைமுறைப்படுத்த முடியல. அது எந்த அரசும் செய்ய முடியாது இனிமே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சட்டமன்ற தேர்தல் வந்ததுன்னா அந்தந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் முதன்மை பெறும். மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல்னா அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை பெருசாகும். தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை பெரிதாகும். அப்படி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய தேர்தலுக்கான முன்னுரிமைகள் அப்படின்றத முற்ற அழிச்சிட்டு இந்தியா முழுக்க ஒரே தீம்ல தேர்தலை சந்திக்கிறது நியாயமா? இது மாநில உரிமைகளை, மாநில உணர்வுகளையே நசுக்கிற ஒரு முயற்சின்னு முதலமைச்சர் குற்றம் சொல்றாரு. அதுக்கு உங்க கருத்து என்ன? 1969 வரை அப்படித்தானே இருந்தது. ஆரம்பத்திலிருந்து அப்படித்தானே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்னைக்கு என்ன பிரச்சனை? நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த தேர்தல்கள் இந்த இந்திய அரசாங்கத்தை மட்டுமல்ல, மாநிலங்களை எப்படி முடக்குகிறது? சமீபத்தில் நடைபெற்ற பல தேர்தல்கள், மகாராஷ்டிரா தேர்தலாகட்டும் அல்லது ஹரியானா தேர்தலாகட்டும், எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவை உலுக்கி போட்டது, எப்படி பல பணிகளை தடை செய்தது, கோட் ஆஃப் கண்டக்ட்ங்கிற அந்த எலெக்ஷனுடைய ப்ராசஸ்ல எப்படி மாநிலத்தினுடைய செயல்பாடுகள் ஸ்தம்பித்து நிற்கின்றன, செலவுகள் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுக்குள்ள 6 மாதம் 1 வருடம் என்று தேர்தலுக்கென்றே நாம் செலவு செய்தால் நம்முடைய நேரத்தை வீணடித்தால் நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கும், இதெல்லாம் குறித்து தானே ஆலோசிக்க கமிட்டி போடப்பட்டது. அது பரிந்துரை செய்யப்பட்டிருக்குது இன்னைக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஜனநாயகம், தேர்தல் ஜனநாயகமாக நடக்கின்ற தேர்தல். இது ஒன்று புதுசா பிஜேபி வந்து நடத்துவதல்ல. பாரத பிரதமர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ரீஜனல் பார்ட்டிஸ் அச்சம் கொள்ள தேவையில்லை. எங்கெல்லாம் ரீஜனல் பார்ட்டிஸ் வெற்றி பெறுகிறது என்றால் ஒரே சமயத்தில் தேர்தல் நடக்கின்ற, உதாரணத்துக்கு அவங்க உதாரணத்தை கூட சொன்னாங்க. ஆந்திராவில் இன்று ஒரே தேர்தல் நடந்த பொழுது
மாநிலத்திலும் நம்முடைய பாராளுமன்றத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்படி பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் இது ஜனநாயக ரீதியாக நடக்கின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, நம்முடைய கம்யூனிஸ்ட் அண்ணன் சொன்னாங்க, இது மாதிரி திரும்ப பெறுகின்ற அந்த உரிமை வேண்டும், அதை மாதிரி மாற்ற வேண்டும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை என்று முடிவு செய்த பின்பு, ஒருவர் தேர்வு செய்த பின்பு அவர் சரியா செயல்படுகிறாரா இல்லை குற்றத்தில் ஈடுபடுகிறார் என்பதெல்லாம் முடிவு செய்து நீதிமன்றம், அதற்கென்று தனியாக நீதிமன்றம் இருக்கிறது, அது அந்த பணியை பார்த்துக்கொள்ளும். அதை நீங்கள் திரும்ப பெறுவதற்கு மீண்டும் ஒரு சட்டச்சிக்கலை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல்ங்கிறது ஜனநாயக முறையில் நடக்கிற விஷயம். அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு நாடு பயன்பெறுகிறது என்று பார்க்க வேண்டும். இவர்கள் எந்த மசோதாவை ஏற்றுக்கொண்டார்கள், எந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? புதிய குற்றவியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்களா? ஒரே நாடு ஒரே ரேஷனை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை ஆர்டிகல் 370 நம்முடைய இந்தியாவை வலுவிழக்க செய்த காஷ்மீர் மாநிலத்தை நம்மோடு இணைக்க செய்த ஆர்டிகல் 370 ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை தேசிய பாதுகாப்பு கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களா? நீட்டை தமிழகத்தில் இவர்கள் இங்கே ஏற்றுக்கொள்வதில்லை, கேரளாவில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் முரண்பாடுகளோடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முழுதாக மாறவிட்டு செயல்படுகின்ற இவர்கள் எந்த வகையில் ஜனநாயகம் குறித்து பேச முடியும்? இன்றைக்கு 10 ஆண்டு காலத்தில் ஜனநாயகம் இந்தியாவில் காக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் காக்கப்பட்ட ஜனநாயகம் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. இன்றைக்கு தேசியம் என்கின்ற ஒரு பொருள் அமெரிக்காவை வெற்றி பெற வைத்திருக்கிறது. தேசியம் என்கிற இந்த கொள்கை உலக நாடுகள் பின்பற்ற துவங்கி இருக்கின்றன. நரேந்திர மோடி அவர்கள் உலக தலைவராக மாறி இருக்கிறார். இது குறித்தெல்லாம் இவர்கள் பேசாமல் இவர்களுக்கு உலக தலைவராக மாறுறதுக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று, சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலை ஒன்னா ஏன் நடத்தணும்? அவர் உலக தலைவர் ஆகிறாரு, இந்திய தலைவர் ஆகிறாரு, அதுக்கும் இந்த தேர்தலுக்கு என்ன சார், பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு என்ன சார் சம்பந்தம்? சார், ஒரு உலக தலைவர் தான் சார் கொண்டு வராரு இந்த திட்டத்தை. நாங்க பாஜக கொண்டு வந்து 2019 கொண்ட தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம். உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு தலைவர், உலகத்தால் ஏற்றுக்கொண்ட தலைவர் கொண்டு வந்த ஒரு திட்டம் இது. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு உலகமே ஏற்றுக்கொள்கிறது, ஏன் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் பழைய தூற்றி போடுகிறீர்கள்? எந்த வகையில் பாதிப்புன்னு மட்டும் சொல்லுங்க. மக்கள் அதாங்க 15 நாடுகள் மிகப்பெரிய உயரிய விருதை பாரத பிரதமருக்கு மோடிக்கு வழங்கி இருக்கிறது. அமெரிக்காவில் மக்கள் போற்றுகிறார்கள் மோடியை, தமிழகத்தில் நீங்கள் தூற்றுகிறீர்கள். இதுதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கொள்ள என்று சொல்லக்கூடாது. மக்கள் நீங்க வாங்க, போன தேர்தலில் பெற்ற வெற்றியை விட இந்தியாவிலேயே மக்கள் குறைவான வெற்றியை தான் சார் ஒரு தலைவர் 2004 2019 இப்ப 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் இந்திய மக்கள் அவர் கொடுத்த வெற்றியோட அளவு கம்மி. அந்த பாயிண்ட்ல இருந்து பேசுங்க. நான் மற்ற 63 எம்பிக்கள் தோற்றார்கள். நான் பேசுறேன், ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். நீங்க அந்த பாயிண்ட் 63 எம்பிக்களை தோற்கடித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்த கூட்டணி, எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நம்ம இந்த ஒரே தேர்தலை தான் பேசுறோம்னு நினைக்கிறேன். நான் லட்சுமியோட கருத்தை கேட்கிறேன். லட்சுமி, உங்க பார்வை என்னது? ஆமா, வணக்கம். 2 காரணங்கள் இவங்க சொல்றாங்க. ஒன்று வந்து தேர்தல் செலவுகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு அங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நடத்த முடியல அப்படிங்கிற 2 காரணங்கள். 2த்துக்கும் நான் வந்து 2 காரணத்துக்கு அகேன்ஸ்டாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 தான் கடைசி முறையாக வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தலுக்கான செலவுகளை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. தேர்தலுக்கான செலவுகள் என்ன ஆயிருக்குன்னா 2019 3870, அதாவது 3870 கோடி செலவாயிருக்கு. அந்த தொகைங்கிறது வந்து 0.02% ஆஃப் டோட்டல் யூனியன் பட்ஜெட் ஃபார் த ப்ரிசீடிங் 5 இயர்ஸ். அது 2014 19 வரைக்கும் இந்த 5 வருட மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதில் 0.02% தான் செலவாயிருக்கு. நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வேணும்னா அந்த அளவுக்கு, இது வந்து ஒரு மிக சிறிய தொகை, இந்த அளவுக்கு ஒரு செலவு பண்ணாதான் நம்மளால டெமோக்ரஸியை பாதுகாக்க முடியும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தான் ஒரு பேசிஸ், ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் இந்தியன் எனி டெமோக்ரஸி. ஸோ ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு இந்த அளவுக்கு கூட
செலவு பண்ணேன்னா எப்படி, ஐ மீன் இவங்க அதனால சைமல்டேனியஸாக நடத்துனதுனால இந்த செலவு குறைஞ்சு போயிடுமா அப்படிங்கிறது அதே செலவை ஒரு காரணமா, இவ்வளவு பெரிய நாட்டுல செலவை ஒரு காரணமா சொல்லவே முடியாது. ஏன்னா இவிஎம் ஆக இருக்கட்டும், இல்லாட்டா அவங்களோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் தட் இதை வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்துறதுக்காக அவங்க மற்ற ஆர்கனைசேஷன்ஸ், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட காஸ்ட் அதெல்லாம் வந்து அதே மாதிரி தான் ஒரு சைமல்டேனியஸாக நடக்கிறதால எந்த விதத்துலையும் குறைய போகிறதில்ல. ரெண்டாவது விஷயம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடிக்கடி எலெக்ஷன் நடத்துறதுனால வந்து நிர்வாகம் வந்து ஸ்தம்பிச்சு போகுது. அது என்னங்க, ஏற்கனவே வந்து ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம் எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாக இருந்தால் அதை வந்து நடத்துறதுல யாருமே தடை போடலையே. இப்போ வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கிறதுனால இங்கே இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டியது டெக்ஸ்ட் புக்கு கிடைக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்ல போகிறாங்களா? இல்லை அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கொடுக்கணும்னா யாராவது கொடுக்க எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை எப்போவுமே அவங்க பண்ணிட்டு தான் எந்த அரசாங்கம் வந்தால் இன்னும் ஒரு மாதம், அந்த ஒரு மாதம் புதுசாக ஒரு ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, அந்த மாநிலத்தில் புதுசாக ஒரு ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதனால என்னங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படிங்கிறத நிச்சயமா ரெண்டு காரணமும் ஏற்புடையது இல்லைன்றீங்க. அது பணம் செலவு ஆகுது அப்படின்றதும் பெரிய விஷயம் இல்லை, நிர்வாகம் ஸ்தம்பிச்சதுன்னு சொல்றதும் ஒரு பெரிய காரணம் இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இல்லைன்றீங்க. நான் கவுண்டர் அவனு கேட்குறேன், இப்போ அப்படி என்றால் இது வந்து ஒரு சொத்தை காரணங்களை முன் வச்சு அவங்க பண்ணுறாங்கன்னா கூட அதுக்கு பின்னாடி என்ன டிசைன் இருக்குது? ஏன் இதை வந்து ரொம்ப அக்ரெசிவாக புஷ் பண்ணுறாங்க? இல்லை, நிஜமாவே அவங்களோட சார் சொன்ன மாதிரி அவங்களோட அல்டீரியர் மோட்டிவ்ஸ் வந்து ரொம்பவே வந்து மக்களிடையே ரொம்ப ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டுபடுத்துது. அவங்க என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க? ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறாங்க, ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி, அதாவது சைனா மாதிரி கொண்டு வந்துருவாங்களா? இல்லை ஒன் நேஷன் பெர்மனண்ட்டாக ஒருத்தர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர், அதை நோக்கி அதான் சர்வாதிகாரத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது நாங்கள் மட்டும் இல்லை, மக்களிடையே அதே சந்தேகம் எழும்பி கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, சில ஸ்டேட்ஸோட டேர்ம்ஸ், அதாவது ஒன்றா தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாராளுமன்ற தேர்தலோடு சின்க்ரனைஸ் பண்ணுறதுக்காக சில ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்ஸோட டேர்ம்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களாம், சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட டேர்மை ட்ரங்கேட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான ப்ரொவிஷனே கிடையாது. அதாவது கான்ஸ்டிடியூஷன்லயே அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் தான் ஓட்டு இருந்தது. 5 வருஷத்தை வந்து 3 வருஷமாவோ 2 வருஷமாவோ சுருக்க முடியாது, 5-7 ஆக்க முடியாது. அதுக்கான ரைட்ஸே வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நிச்சயமாக இப்போ இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் படி கிடையவே கிடையாது. ஸோ இவங்க வந்து ஒரு பேசிக் டெனெட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் மாற்றாத வழி அவங்களால இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது. நீங்கள் இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் இந்தியோட ரியாலிட்டி. ஸோ கூட்டணி ஆட்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற பொழுது ஒரு 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 கவர்மெண்ட் வந்து ஒரு பார்ட்டி வந்து சப்போர்ட்டை வந்து வாபஸ் பெற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கவர்மெண்ட் வந்து அசம்பிளியில் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இழந்துடுறாங்க. அப்படிங்கிற பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி ஆச்சுன்னா உடனே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண மாட்டாங்களாம். 5 வருஷத்துக்கு பிறகு எப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்குதோ அப்போ தான் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட் எலெக்ஷனும் நடக்கும். அதாவது ஒரு கவர்னர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார். அப்போ எக்ஸாக்ட்லி, கவர்னர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார். நீங்கள் வந்து அங்கே கவர்னரை வச்சு ஒரு பெரிய ஸ்டேட், அதுவும் பிரசிடென்ட், அதை என்ன நம்ம சொல்கிறோம் பிரசிடென்ட் ரூல், பிரசிடென்ட்டும் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு பெரிய ஸ்டேட்டை நிர்வகிக்கிறதுனா, ஒரு நீங்கள் மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க, இல்லை தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமை மகாராஷ்டிராவையும் தமிழ்நாடையும் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேட்டை ஒருத்தரால் ஒரு கேபினட்டு, அமைச்சர்கள், எம்எல்ஏ, லெஜிஸ்லேட்டர்ஸ் இவங்கெல்லாம் இல்லாத எப்படி நிர்வகிக்க முடியும்? எப்படி, ஐ மீன் இஸ் திஸ் டெமோக்ரஸி, இஸ் திஸ் ஃபெடரலிசம்? இதை வந்து அதான் அரசியல் அமைப்பு சட்டத்தோட அந்த பேசிக் டெனட்ஸையே மாத்தாத இவங்களால இந்த சட்டத்தை கொண்டே வர முடியாது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டே இருந்த மாதிரி தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் திரு ராகுல் காந்தி அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க வந்து பவருக்கு வந்துட்டாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனையே மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இதை நாங்கள் பார்க்கணும். இன்னொரு பாஷா சார், எனக்கு 2-3 கேள்வி இருக்கு. ஒன்று வந்து ஜம்மு காஷ்மீருக்கு எலெக்ஷன் நடத்தலை, அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலோடய சேர்த்து நடத்தியிருக்கலாம். 3-4 வருஷமாக ஆச்சு அவங்களுக்கு நடத்தி. அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலோடய சேர்த்து நடத்தாமல் கொஞ்ச நாள் கழித்து தேர்தல் நடத்துகிறாங்க. அதையும் பல கட்டமாக நடத்துகிற ஒரு அரசாங்கம் ஹரியானா எலெக்ஷனையும் மகாராஷ்டிரா எலெக்ஷனையும் சேர்த்து இதுவரைக்கும் நடத்திட்டு இருந்தாங்க. அதை பிரித்து நடத்துகிற ஒரு கவர்மெண்ட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா நடத்தணும் அப்படின்னு துடிக்கிறது ஏன் சார்? அதெல்லாம் நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்கல்ல.
தனித்தனியாக நடத்துறதா தவறுன்றீங்க. நடத்துற தவறுன்னு சொல்ல, நீங்க உங்க இன்டென்ஷன் ஒரு தேர்தல் ஒரு இதுன்னா நீங்களே அது இதுவரையிலும் எலெக்ஷன் கமிஷன் முடிவு எடுக்கிறது தேர்தல் நடத்துறதை பற்றி, புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று சொல்வதன் மூலமாக பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினா பல சௌகரியங்கள் இருக்குது, செலவு குறையுது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத, இப்போ அவங்க சொன்னாங்க ஒரு பெரிய காரணம் இல்லைன்னு சொல்றாங்களே சார், இவ்வளவு பெரிய கண்ட்ரி. ஏங்க நீங்க பட்ஜெட் லெவலுக்கு செலவு பண்ண முடியுமா ஒரு எலெக்ஷனுக்கு? அவங்க சொல்றாங்கன்னா 0.02 அவ்வளவுதாங்க பண்ண முடியும் எலெக்ஷனுக்கு. அடிக்கடி பண்ணும்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு செலவு, சட்டசபைக்கு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு செலவு, ஏதோ அந்த அவங்க சொல்றாங்க சர்வாதிகாரத்தை நோக்கி போறாங்கன்னு. இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி நிலை கொண்டு வந்த போது கூட எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க, இந்திரா காந்தி சர்வாதிகாரத்தை நோக்கி போறாங்க, இனி ஜனாதிபதி இனிமேல் பிரதமர் பதவியே இருக்காது, அவர் தன்னை வந்து ஜனாதிபதியாக அறிவிச்சிருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ நம்முடைய சுப்ராயன் சொல்கிறார், பல காரணங்கள் சொன்னார். ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைச்சு உங்களுடைய யோசனைகளை சொல்லலான்னு சொன்னாங்க. உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் பிரதிநிதித்துவம், அதாவது பர்சன்டேஜ் பிரதிநிதித்துவம் வேணும்னு சொன்னால் அதை போய் ராம்நாத் கோவிந்த் கமிட்டியில் சொல்லியிருக்க முடியும் அவர். அதே மாதிரி வந்து திரும்ப பெற உரிமை, ஒருத்தரை வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரதே ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை திரும்ப பெறதோ அல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை திரும்ப பெற உரிமையை எப்படி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர், அது அரசியலே கடந்து அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்களே அதை எதிர்க்கிறதுக்கு. அதனால் அது நடக்கிறத சொல்லணும். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தணும். அதன் மூலமாக ஏற்கனவே இருந்த இந்த பழைய நடைமுறை பார்லிமெண்ட் சட்டமன்ற எலெக்ஷன் ஒன்றா நடக்குன்ற நடைமுறை மீண்டும் வருகின்ற பொழுது யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறாங்க. அது மத்தியில் இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருந்தாலும். மாநில பிரச்சனைகளை தான் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் முன்னிலைப்படுத்த போகிறீங்க. நாடாளுமன்ற தேர்தலை நாட்டுக்கு யார் ஆளணுன்றதுக்கு அதை தீர்மானிக்க போகிறாங்க மக்கள். மக்கள் தெளிவாக தான் வாக்களிக்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் சட்டமன்றத்துக்கும் யாரை அனுப்பணுமோ அவங்களுக்கு சரியாக வாக்களிக்கிறாங்க. அதனால் 2 தேர்தல் ஒன்றா நடத்துறதுனால எந்த விதமான பாதிப்பு வரப்போகிறதில்ல. அது வந்து நாட்டுக்கு நன்மையை தான் பயக்கும், செலவை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் தடையாக இருக்காது. அதனால் வந்து ஒரே நேரத்தில் 2 தேர்தலை நடத்துவது வரவேற்க வேண்டிய ஒன்று என்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் எங்கள் தலைவர் வாசன் அதை உறுதியாக ஆதரித்திருக்கிறார். நாங்களும் ஆதரிக்கிறோம் அதை. நீங்கள் என்ன சொல்லி இதை பார்க்குறீங்க? இப்போ இந்த ராம்நாத் கோவிந்த் கமிட்டியுடைய அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது ஜி.கே. நாராஜே சொன்னார். என்னென்னா 21,558 பேருடைய கருத்துக்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதாவது 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் 94.5 கோடி பேர் வந்து இந்திய வாக்காளர்கள். ஆனால் அதில் வெறுமனே 21,000 பேர் மட்டும்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி கருத்து சொல்லியிருக்காங்க. அதில் 80% பேர் ஒரே நாடு ஒரு தேர்தலை ஆதரித்து கருத்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து என்ன கமிட்டியோட ரிப்போர்ட்டு அப்படிங்கிறதே ரொம்ப கேள்விக்குரியதாக இருக்குது. இன்னொன்று, இந்த கமிட்டி அறிக்கையினுடைய அறிக்கை பற்றி யோகேந்திர யாதவ் ஒரு கட்டுரையில் சொல்கிறார். என்னென்னா, ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கமிட்டி அறிக்கையில் சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, அடிக்கடி வந்து தலைவர்கள் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுவது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இதை விட ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் இருக்குமா, வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து ஒரு தலைவர்கள் பண்ணுகிறார்கள்னா அதை தடுக்க வேண்டியதுங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய கடமை. ஆனால் அவங்க வந்து 10 தடவை பண்ணதுக்கு பண்ணல, பதிலாக 5 தடவை பண்ணால் போதும். அதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ அப்பப்போ வெறுப்பு பிரச்சாரம் நடக்காது, 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அப்போ மட்டும் நடத்தினா போதும் அப்படிங்கிறது இது சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம். இந்த மாதிரியான பல நகைச்சுவைகள் இந்த அறிக்கையில் இருக்குது. முதல்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து இந்த கமிட்டியில் போட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய சாத்தியங்களை ஆராயறதுக்காக இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமிட்டி வந்து போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி சார் சொன்னது மாதிரி, அவர் சுப்ராயன் சொன்ன மாதிரி இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அல்லது திரும்ப பெறக்கூடிய உரிமை, இந்த மாதிரியான தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி பல ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட அதையெல்லாம் பேசியிருக்கிறது. அதை பற்றி சொல்வதற்கான ஒரு கமிட்டி கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய கமிட்டி. இன்னொன்று, இந்த தேர்தல் செலவுகளை வந்து குறையுங்கிறது ரொம்ப அபத்தமான வாதம். என்னன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும்னா 35 லட்சம் ஓட்டிங் மிஷின் வேணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய கணக்கு. 35 லட்சம் ஓட்டிங் மிஷின் இவிஎம் வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிறத விட 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் ஓட்டிங் மிஷினை வந்து நம்ம புதிதாக உருவாக்கணும். ஒரு ஓட்டிங் மிஷினுடைய லைஃப் டைம்ங்கிறது வெறும் 15 வருஷம் தான். 3 தேர்தலில் மட்டும்தான் அந்த ஓட்டிங் மிஷினை நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்போ நீங்கள் கூடுதலாக ஒரு 15 லட்சம் ஓட்டிங் மிஷினை வந்து உருவாக்கி
3 தேர்தலுக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிட்டே இருக்கணுங்கிறப்ப இப்போ நடக்கக்கூடிய தேர்தலை விட கூடுதலான செலவாகும். இன்னொன்று, இந்த தேர்தல் மூலமாக குழப்பங்கள் அதிகரிக்கும். நீங்கள் இது வரைக்குமே உள்ளாட்சி தேர்தலில் சேர்த்து மெஷினுக்கு போடுற காசே பெரிய காசாக இருக்குன்றீங்களா? ஆமாம், அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து தேர்தல் அதிகாரிகள், அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதுக்கு செலவழிக்கப்படக்கூடிய தொகை எல்லாவற்றையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற விட அது கூடுதலாக இருக்கும். வாக்காளர்களுக்குமே அது வந்து குழப்பங்கள் அதிகரிக்கும். என்னன்னா, இப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் சேர்ந்து நடத்த போறீங்களா இல்லையாங்கிறது தெரியல. முதல்ல வந்து நீங்கள் வந்து 1967 வரைக்கும் இருந்தது வாக்குச்சீட்டு, இப்போ இருக்கிறது நமக்கு வந்து இவிஎம்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வாக்குச்சாவடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வேட்பாளர்கள் நிற்கிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு 2 இவிஎம் வச்சுருக்கிறோம். இது சட்டமன்ற தேர்தலுக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 2 இவிஎம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2 இவிஎம், உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு 2 இவிஎம் நீங்கள் வந்து ஒரு டேபிளில் வச்சுட்டு வரிசையாக வந்து ஒரு வாக்காளரை ஓட்டு போட சொன்னீங்கன்னா, பழனிசாமின்னு ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, நாடாளுமன்றத்துக்கு ஒரு பழனிசாமி நிற்கிறாரு, உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு பழனிசாமி நிற்கிறாருன்னா கரெக்டாக வந்து அவங்க வந்து குழப்பம் இல்லாமல் எப்படி ஒரு வாக்காளர்கள் வந்து வாக்களி சார்? இப்போ வந்து 100% லிட்ரஸி வந்துருச்சு, இந்த காலத்தில் போய் தப்பாக ஓட்டு போட்டுருவாங்களான்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, அதிமுக பொருளாளர். அவரே மாம்பழ சின்னத்துக்கு பதிலாக ஆப்பிள் சின்னத்துக்கு தானே ஓட்டு கேட்டார், ஒரு கட்சியினுடைய பொருளாளர். இப்போ ராமநாதபுரத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம், நீங்கள் ஒரு தேர்தலில் ஒருத்தர் வீழ்த்தணும்னா அதே இனிஷியல் உள்ள எத்தனை வேட்பாளர்கள் நிப்பாட்டுறாங்கப்பா. ஓ பன்னீர்செல்வத்தை வந்து வீழ்த்தருக்கா எத்தனை ஓ பன்னீர்செல்வத்தை நிப்பாட்டு, கடைசியாக ஒரிஜினல் ஓ பன்னீர்செல்வம் தானே அதிக ஓட்டு. அதுக்கான சாத்தியங்கிறது அந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறது வந்து நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் அந்த மாதிரி நிப்பாட்டுறீங்க, உள்ளாட்சி தேர்தல் நிப்பாட்டுறீங்கன்னா. இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு வாக்குச்சாவடி இருக்குது அப்படின்னா, ஒரு சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கப்போ ஒரு வாக்குச்சாவடியில் வந்து ஒரு வன்முறையோ அல்லது ஒரு பிரச்சனையோ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். நீங்கள் 3 தேர்தலையும் ஒன்றா வச்சிங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது லோக்கல் இஷ்யூஸ் சார்ந்த ஒரு விஷயம். அங்கே ஒரு கலவரமோ ஒரு சட்டம் ஒழுங்கோ வருதுன்னா போலீஸ் எங்கே போய் எந்த வாக்குச்சாவடியில் தான் அதை வந்து கட்டுப்படுத்துவாங்க, எப்படி இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. இன்னொன்று, இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு நடைமுறை சாத்தியம். இதில் வந்து இந்த செலவுகளை குறைப்பேங்கிறதுல இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், இவ்வளோ பெரிய செலவு குறையாதுன்றீங்க. செலவுகள் இன்னொரு கேள்வி இருக்கு இதுல வந்து ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, ஒரு கவர்மெண்ட்டு தேர்தல் முடிஞ்சது ஒரு 3 மாசத்துல அந்த கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி கிடைக்காம கவுந்துருதுன்னு வச்சுக்க. அப்போ 5 ஆண்டு காலமும் ஜனாதிபதி ஆட்சியை நடத்துவாங்களா? அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாங்க? இல்லை, அதுதான் இதெல்லாம் எந்த கிளாரிட்டியுமே இல்லை. இப்போ என்னன்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு ஆட்சி கவிழ்ந்தால்தான் என்ன செய்யறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோமே தவிர, மத்தியில் வந்து ஒரு ஆட்சிக்கு வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல. இப்போ மாநிலத்தில் வந்து ஒரு ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா 3 வருஷத்தில் ஒரு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தி பண்ணணும் அப்படிங்கிறாங்க, அல்லது நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்தணுங்கிறாங்க. ரெண்டுமே வந்து ஒரு அநீதி தான். ஏன்னா வந்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடத்துறீங்கன்னா மாநில அரசுடைய உரிமைகள்ங்கிறது பறிக்கும். குடியரசுத் தலைவர் ஆட்சின்றது பிஜேபி ஆட்சி தான், யார் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களோட ஆட்சி தான். ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி, பிஜேபி ஆட்சி, மூணுமே ஒன்று தான். அல்லது நீங்க வந்து 2 வருஷத்துக்கு மட்டுமே வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்துறீங்களா, கடைசி 4 வருஷத்துல ஒரு கவர்மெண்ட் கவர்ந்துருச்சு, கடைசி 1 வருஷத்துல ஒரு கவர்மெண்ட் நடக்குதுன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, அடுத்த இன்னும் 1 வருஷத்துல அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து செயல்படுமே தவிர ஒரு நீண்ட கால தொலைநோக்குடைய ஒரு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றாது. அந்த 1 வருஷத்துல என்ன பண்ணணும், அடுத்த வெற்றிக்கு எப்படி என்ன பண்ணணுங்கிறது தான். இன்னொன்று, இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா ஏற்கனவே மகாராஷ்டிராவில் வந்து பல இடங்களில் நடந்தது மாதிரி அந்த கூட்டணிகளை உடைத்து எதிர்த்தரப்பை வந்து தன்னோட சேர்த்து ஆட்சி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப எளிதாக போயிடும். இதெல்லாம் விட ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அந்த மாநிலத்துடைய பிரச்சனையை மையப்படுத்தி நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஒரு நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனையை மையப்படுத்தி நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். ரெண்டையும் ஒன்றா நடத்துனீங்கன்னா எந்த பிரச்சனையும் நீங்கள் மையப்படுத்தி ஒரு தேர்தலை வந்து எதிர்கொள்வீங்க. சரி, அப்போ எது அதில் முக்கியம்? இப்போ வந்து மாநிலத்துடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏறத்தாழ அந்த கருத்தை தான் முன்வைக்கிறாரு. இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றாக ஒரிசால நடக்குது, ஆந்திரால அதே மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் வந்து 2 இடத்துலையும் ஆட்சி மாற்றத்துக்கு வாக்களிச்சிட்டாங்க. ஆனால் இதே தேர்தல் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தப்ப நவீன் பாபு திரும்ப வர்றதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்போது மாநில பிரச்சனை எதிரொலிக்காது அப்படின்னு எப்படி நம்ம அசீவ் பண்ண முடியும்? என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கிறது. இன்னொன்று, எல்லா தேர்தலும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரு மாதிரி வாக்களிச்சுட்டு இருந்தது தான் இருக்குது. எம்ஜிஆர் வந்து இங்கே முதலமைச்சராக இருந்தப்ப ஒரு நாடாளுமன்ற தேர்தல் திமுகவும் காங்கிரஸும் சேரப்ப அந்த கூட்டணிக்கு வாக்களித்திருக்கார்கள். இன்னும் சொல்ல போனால் மாநகராட்சி தேர்தலில் கூட அது மாறி இருக்குது. எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்திலே மாநகராட்சி தேர்தலில் வந்து திமுக ஜெயித்திருக்கிறது. கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் மாநகராட்சி தேர்தலில் வந்து திமுக ஜெயிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ
அதை ஏன் நீங்க பண்ணணும்? நீங்க ஒரு மாநகராட்சி தேர்தல்னா அந்த மாநகராட்சியினுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் ஒரு தேர்தல் நடக்கணும். ஒரு மாநில தேர்தல்னா அந்த மாநிலத்துடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் தேர்தல் நடக்கணும். ஒரு நாடாளுமன்ற தேர்தல்னா இந்திய அளவிலான தேசிய அளவிலான பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் நடக்கணும். அதை ஏன் நீங்க குறுக்குறீங்க? அது என்னுடைய ஒரு வாக்காளராக என்னுடைய உரிமை தானே அது. சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவதுங்க, இவர் சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றா தான் நடந்தது. மக்கள் சட்டமன்றத்துக்கு யாருக்கு வாக்களிக்கணுன்றதையும் தெளிவாக வாக்களிச்சிருக்காங்க, நாடாளுமன்றத்துக்கு யாருக்கு வாக்களிக்கணுன்றதையும் தெளிவாக வாக்களிச்சிருக்காங்க. இவரே ஒரு உதாரணம் சொன்னார். நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு கலைஞர் சொன்னபோது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தாங்க. எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வரும்போது கலைஞராம் எம்ஜிஆர் ஆனும்போது எம்ஜிஆருக்கு வாக்களிக்கிறாங்க. அதனால் சட்டமன்றத்துக்கு யாருக்கு வாக்களிக்கணுன்றதில் மக்கள் தெளிவாக வாக்களிக்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்கு நாட்டை ஆள்றதுக்கு யார் தேவைன்றதை ஒரு இஷ்யூ ப்ரிடாமினண்ட்டாக என்ன வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு ஏதோ ஒரு முழக்கத்தை எடுத்து விடுறாங்கன்னு வச்சுக்க. அது வந்து ஒரு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சார வலிமை, மற்ற பணபலம், ஊடக வலிமை இதெல்லாம் வச்சு, இன்னொன்று அவருக்கு இருக்கிற கேம்பெயின் அந்த ரெட்டாரிக்கா ஸ்ட்ரென்த், இதில் வந்து அந்த இது வெளியில் பெருசாக எடுத்துகிட்டு போடுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக அதே ஸ்டேட்டில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க கேம்பெயின் பண்ணுவாங்களா, மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அவங்களுடைய குடிதண்ணி பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனைகள் அதை முன்னிறுத்தி பேச முடியும்? அது ரெண்டுமே பேசத்தான் செய்வாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இந்த விளம்பரங்களை வைத்து ஆட்சிக்கு வர முடியும்னு சொன்னால், இந்தியா ஒளிர்கிறதுன்னு வாஜ்பாய் ஆட்சியில் பிரச்சாரம் பண்ணாங்க, மீண்டும் வர முடியல பாஜக அப்போ. அதனால் வந்து இந்த பிரச்சாரங்களை நம்பி மக்கள் வாக்களிப்பதில்லை. யார் சரியாக வருவாங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்தால் சரியாக இருக்கும் நாட்டுக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறாங்க. சட்டமன்றங்களை பொறுத்தவரை தங்களை ஆள்வதற்கு தகுதியான முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்கிறாங்க. அதனால் ஒரே நேரத்தில் தேர்தல் வருவதனால் எந்த விதமான பாதிப்பும் வரப்போவதில்லை. இதற்கு முன்னால் நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். டெல்லியில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கடந்த 2 எலெக்ஷன் எடுத்துங்க. 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதில் பிஜேபி ஜெயிக்கும் பார்லிமெண்ட். அடுத்த 1 வருஷம் கழித்து அதே டெல்லியில் சட்டமன்ற தேர்தல், கெஜ்ரிவால் அபாரமாக ஜெயிக்கிறார். ஆமாம், அது இப்போ ஒருவேளை 2 தேர்தலையும் சேர்த்து நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கெஜ்ரிவாலுக்கான வின்னிங் சாய்ஸ் குறைஞ்சிடாதா? இல்லை, சேர்த்து நடத்தினாலும் கூட மாநிலத்துக்கு யார் ஆளணுன்றதை தெளிவாக முடிவெடுக்கிறாங்க மக்கள். அதே நேரத்தில் டெல்லியில் பார்லிமெண்ட்டுக்கு யார் இந்த நாட்டை ஆளணுன்றதுக்கும் தெளிவாக முடிவெடுக்கிறாங்க. இந்த புரிந்து கொள்கின்ற தன்மை மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஓட்டர் அவேர்னஸ் அதிகமாக இருக்குது, அது இன்னும் மாநில பிரச்சனைகள்லாம் எதிரொலிக்காமல் போகாதுன்றார். இல்லை, அவர் விளம்பரம் அப்படிங்கிறது விளம்பரம் இல்லை, ஒரு பிரச்சாரம். நீங்கள் வந்து ஒரு தேர்தல் அப்படிங்கிறது அந்த இஷ்யூவை மையப்படுத்தி தான் நடக்கும். வந்து இப்போ என்னன்னா வந்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு தீம், ஒரு ஒற்றை தீம்ல மொத்த தேர்தலும் போயிடும். அதை மையப்படுத்தி தானே ஒரு தேர்தல்ங்கிறது நடக்குது. இன்னொன்று, நீங்க இப்போ நடக்கக்கூடிய தேர்தலை பல கட்டங்களாக நடக்குது. இப்போ இந்த நடந்து முடிந்த தேர்தலை தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்டமாக நடந்து முடியுது. ஆனால் வந்து மோடி அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய அதற்கு ஏற்ற வகையில் உத்தரப்பிரதேசத்துலேயோ மேற்கு வங்கத்துலேயோ வேறு கட்டங்களில் தேர்தல் நடக்குது. நீங்கள் தனித்தனியாக தேர்தல் நடக்கிறப்ப இத்தனை கட்டங்களாக நீங்கள் நடத்துறீங்கன்னா, ஒரே தேர்தல் நடக்கிறீங்கன்னா எத்தனை கட்டங்களாக நீங்கள் தேர்தல் நடத்துவீங்க? அப்போ அதுக்கு வந்து ஒரே கட்டமாக நடத்தணுன்றதுக்காக தானே சார் ஒரே தேர்தல். இல்லை, அப்படியெல்லாம் சொல்லலையே. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே கட்டமாக தேர்தல் அவங்க சொல்லவே கிடையாது. அப்படி தான் வரும். அப்புறம் இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் அதை வந்து நீங்கள் பயன்படுத்த அதுக்கு செய்வாங்கன்ற நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறோம் சார், அதில் இருக்கிற குறைகளை களைவாங்க. போக போக தான் எடுத்த உடனே வந்து இது எல்லாமே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஏன்னா திருத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன குறைகள் இருக்கோ அதை களையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சார், இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்ன? செலவுகளை குறைப்பது அப்படிங்கிறத தாண்டி வேற எந்த காரணமும் வலிமையாக சொல்லப்படல. ஏற்கனவே இருந்த முறை சார், அது லாஜிக்கல். ஏற்கனவே இருந்த முறை அடிக்கடி ஆட்சிகளை முனவர் சார் ஏற்கனவே இருந்த ஒண்ணு ஏன் மாறுச்சு? இப்போ வந்து கம்பல் பண்ணி நீங்க வந்து ஒரு தேர்தலை இப்போ வந்து ஒரு மக்கள் ஒரு ஆட்சிக்கு நம்ம வாக்களிக்கிறோம். அது ஒரு மாநிலத்தில் வந்து சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா மறுபடியும் எலெக்ஷன் மக்கள்கிட்ட தான் தீர்மானிக்கணும். மக்கள் தான் தீர்மானிக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாசத்துல ஒரு ஆட்சி கவுந்துருதுன்னா அடுத்து 4 வருஷம் 9 மாசம் ஜனாதிபதி ஆட்சி தாங்கிட்டு இருக்கு. கவிழக்கூடிய ஒரு ஆட்சிகள் இது வரைக்கும் இந்தியாவில் வரல சார்.
புரியுதுங்களா? இல்ல அது மாதிரி மக்கள் மக்கள் சார் மக்கள் அது மாதிரி சார் மக்கள் வந்து மக்கள் அது மாதிரி மக்கள் அது மாதிரி இது வரைக்கும் இல்ல மக்கள் இது வரைக்கும் அது மாதிரி வாக்களிக்கல சார். கட்சி தாவல ஊக்குவிச்சு எப்ப தெரியுமா கவிழும்? இல்ல இப்போ எப்படி கவிழும்னு சொன்னா இந்தியா கூட்டணி மாதிரி கொள்கை இல்லாத கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா கவிழும். இதே ஜனதா கட்சி ஆட்சி நடந்தது இல்ல, ஜனதா கட்சி ஆட்சி நடந்தது இல்ல, அப்ப கவுந்தது. அதனால ஒரு ஆட்சி கவிழ்ப்பு என்பது மத்தியில வந்து நடக்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா இல்ல சார் மக்கள் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கொடுக்கலன்னு வச்சுக்க. இப்போ வந்து போன மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கர்நாடகாவில் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. 1 2 3 3 பேருக்கும் வந்து மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை இல்ல. சரி ஒரு புது கூட்டணி உருவாக்கிட்டாங்கல்ல, அது மறுபடியும் அது நிலைக்கல இல்ல சார். அது மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது மக்கள் தெளிவான தீர்ப்பை தருவாங்க. இது எல்லா ஸ்டேட்லயும் இது நடக்கிறது இல்ல. அது அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போவது, ஆட்சி கவல்றது ஏதோ ஒரு சில மாநிலங்கள்ல. அப்ப அங்க எலெக்ஷன் நடத்துறது என்ன பிரச்சனை? அவங்கள கம்பல்சரி நீ 5 வருஷம் வெயிட் பண்ணு, நீ ஜனாதிபதி ஆட்சியை சகிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்றது சரியா? அந்த குறைகள்லாம் இப்போ வந்து அந்த குறைகள்லாம் கண்டிப்பாக களையப்படும். இப்போ நீங்க அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துறோம், அதுல இருக்கிற குறைகளை களைய வேண்டியது கட்டாயம். கண்டிப்பா அதை செய்வாங்க. எனக்கு ஒண்ணு புரியல, பிஜேபியோட போக்க அவங்க மாத்திக்க மாட்டாங்களா? அதாவது ஆப்போசிஷன் ஒரு இடத்துல வெற்றி பெற்று வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எம்எல்ஏவை கட்சி தாவல் பண்ண செஞ்சு ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை கம்ப்ளீட்டா அதுக்கான அந்த வலுவே எழற மாதிரி பண்ணி அவங்கள அதனால பை எலெக்ஷன் வந்து அத அந்த மாதிரி போக்க ஆரம்பிச்சு வச்சோம். நரசிம்மராவ் காலத்துல நம்ம தான் ஆரம்பிச்சு வச்சோம். யார் ஆரம்பிச்சோம்? மைனாரிட்டியா இருந்த நரசிம்மராவ் ஆட்சி மெஜாரிட்டி ஆக்கிறதுக்கு நாம தான பண்ணோம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை வேலை கொடுத்து வாங்குறாங்க. நீங்க பேசுற போது நான் குறுக்க பேசல. 2004 to 2014 ஏதாவது ஒரு அரசாங்கம், மாநில அரசாங்கம் கலைக்கப்பட்டதா? எஸ்ஆர் பொம்மை தீர்ப்புக்கு பிறகு காங்கிரஸ் அரசாங்கம், யூபிஏ அரசாங்கம் வந்து மத்தியில் ஆட்சி செஞ்ச போது ஏதாவது ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டதா? கடந்த 10 வருஷத்துல ஆட்சியை யார் கவுத்தோம்? கடந்த 10 வருஷத்துல நாம தான கவுத்தோம். காங்கிரஸ் 13 முறை ஆட்சிகள் கவுக்கப்பட்டது. எப்படி கவுக்கப்பட்டது? இதே மாதிரி இந்த ஆட்சி கலைப்பு அப்ப இப்ப ஆட்சி கவிழ்ப்பு இப்போ கவிழ்ப்பு. எக்ஸாக்ட்லி. ஒரு நிமிஷம் திரு சுப்ராயன் குறுக்கிடுறாங்க. திரு சுப்ராயன், அதாவது மையமான பிரச்சனையை விட்டுட்டு சிந்திச்சோம்னா தீர்வு வராது. இப்போ ஒன்றும் இல்லை, பல மாநிலங்களில் ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் முழுவதையுமே பர்ச்சேஸ் பண்ணி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய அனுபவங்கள் இந்திய வரலாற்றில் சமீப வருடங்களில் தான் நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் தீர்வு வேணும்னா மக்கள் விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றக்கூடிய முறையில் தான் மாற்றம் கொண்டு வரணுமே தவிர ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சிங்கிற முறையெல்லாம் தீர்வளிக்காது. இப்போ இதுக்கு யார் பதில் சொல்கிறீங்க? ஏன் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்ததுன்னா சாதி நிற்க முடியாது? மதத்தை பயன்படுத்தி தான் இவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்க. மதத்தை பயன்படுத்த முடியாது. கொள்கை வழியில் சிந்திக்க வைக்கிற முறையில் தேர்தல் முறையை மாற்றி அமைக்காம அதே முறையில் கொண்டு போகிறதுக்கான சிந்தனைக்கு தான் இது வழிவகுக்கும். இதுக்கு தீர்வு வேண்டுமானால் விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படை வந்தால்தான் கட்சிகளின் கொள்கைகளை பார்த்து மக்கள் தீர்மானிப்பாங்க. எந்த கட்சிக்கு யார் ஓட்டு போடுறாங்களோ போட்டு போறாங்க. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட். இல்ல மக்கள் முழு ஆதரவு கொடுத்திருக்காங்க. கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளியில டிஸ்கஷன் அதாவது பாராளுமன்ற முறையான அரசாங்கமா இல்ல பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்தபொழுது திரு அம்பேத்கர் அவர்கள் வந்து திட்டவட்டமாக பாராளுமன்ற முறையான ஜனநாயகமாக தான் நம்ம இருக்கணும்னு சொன்னார். அவர் சொன்ன காரணம் என்னென்னா, பிட்வீன் ஸ்டெபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்டெபிலிட்டி ஏன் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் இருந்தால் ஏன் ஸ்டெபிலிட்டி? ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் வேற, அங்க லெஜிஸ்லேட்டர். அமெரிக்க ஜனநாயகத்தை எடுத்துட்டீங்கன்னா அமெரிக்காவில் பிரசிடென்ட்ங்கிறவர் 4 வருஷம், இங்கே வந்து செனட்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அங்கே வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜெயிச்சு வரலாம், இல்லை ரிப்பப்ளிகன் பார்ட்டி மாறி மாறி வருவாங்க. ஆனாலும் இவங்க வந்து 4 வருஷம் இருப்பாங்க. ஆனால் பிரசிடென்ட்ங்கிறவர் வந்து அங்கே லெஜிஸ்லேச்சருக்கு வந்து ஹீ இஸ் நாட் ஆன்சரபிள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹிஸ் கேபினெட் they are answerable to the parliament. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது எப்போவுமே வந்து அக்கௌண்டபிளாக இருப்பாங்க. அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டெபிலிட்டியோட
இந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி தான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் அவர்களோட பார்வையா இருந்தது. அந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தையே வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த வழியை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒழிக்கப்படாது, அதுக்கு ஒரே தேர்தலா நடத்தணும்ன்றாங்க, அவ்வளவுதான். இல்ல நாகராஜ், அதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது பிஜேபி வந்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறீங்க. மோடி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து அரசியல் சட்டத்தை காப்போம், ஜனநாயகத்தை மீட்போம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு தீமை செட் பண்றாங்க. இந்த இரண்டு கதையாடல்கள், பெருங்கதையாடல்களுக்கு மத்தியில் தேர்தல் நடந்து முடிஞ்சுது. அதுவே சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வருகிற போது தமிழ்நாட்டில் நான் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அதோட தீம் வேறையா இருக்கும். கேரளாவில் வேற பிரச்சனைகள் பேசப்படும். ஒடிசாவும் உத்தரப்பிரதேசத்திலையும் கர்நாடகாலையும் மகாராஷ்டிராலையும் தேர்தல் நடக்கிற போது அந்தந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகள்ன்றது மேலெழும்போம். அதை பற்றி ஒரு தீவிரமான விவாதம் மக்கள்கிட்ட நடக்கும். நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து இதை வைக்கிறப்ப அந்த எலெக்ஷனுக்கான பியூட்டி இருக்குல்ல, ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு ரீஜனில் ஒரு சிக்கல், இதெல்லாம் வந்து முழுக்க அடிபட்டு போய் ஒரு ஒற்றை முழக்கம் அப்படின்றத வச்சு ஒரு தேர்தல் அப்படின்ற ஒன்று வர்றதுன்றது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருக்கிற அந்த ப்ளூராலிட்டி, டைவர்சிட்டியை வந்து அது அழிச்சிரும் அப்படின்ற அச்சம் நியாயமான ஒன்று தானே சார்? இல்லை சார், நான் உங்கள் பதிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் நண்பர் சொன்னாங்க இது மாதிரி வெறும் 27,000 பேரிட தான் கருத்து கேட்கப்பட்டதுங்கிறாங்க. 47 அரசியல் கட்சிகளோட கருத்து கேட்கப்பட்டது. 32 அரசியல் கட்சிகள் அதை ஆதரித்தன. அதே மாதிரி முன்னாள் நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, ரஞ்சன் கோயோய், அதே மாதிரி லலித், இவங்களுடைய எல்லாத்தையும் போப்டே, இவங்களுடைய எல்லாத்தையும் கருத்துக்கள் முழுமையாக கேட்கப்பட்டு அவருடைய கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டது. அதே போல சமூக வலைதளங்களில் ஏறக்குறைய 65% மக்கள் இதற்கு முழு ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி சமூக வலைதளங்கள், பல சமூக வலைதளங்கள் 50%க்கு மேலே இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. நீங்கள் சமூக வலைதளங்களில் போனாவே பார்க்க முடியும். இது எந்த அளவுக்கு ஒரு வலிமையான தேசத்தை உருவாக்கும், நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்தும், அரசியலமைப்பு சட்டத்தை சீராக கொண்டு செல்லும், எப்படி பிரதிநிதிகளுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும், தேவையற்ற பிரச்சனைகளை சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் தடுத்து நிறுத்துங்கிறதெல்லாம் மக்களுடைய கருத்துக்கள் மிக அழகா அதில் பதிவு செஞ்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, வெறுப்பு பிரச்சாரம் ஏதோ பாஜக கதையாடல்னு சொன்னீங்க. ஜிஎஸ்டி குறித்து மிகப்பெரிய கதையாடலை முன்வைத்தது யார்? போன எலெக்ஷன், அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் சரி, தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி குறித்து இன்னைக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அதே போல அதுக்கு முன்பாக அதை முன்மொழிந்தது யார்? நீட் தேர்வை முன்மொழிந்தது யார்? காங்கிரஸ். எல்லாத்தையும் பண்ணிட்டு இதனால் நாடு வளர்ச்சி பெறுகிறது என்கின்ற பொழுது அதற்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வது யார்? காங்கிரஸ். பாஜக ஜனநாயக ரீதியாக உண்மையை முன்னெடுத்து செல்கிறது. நீங்க ஒரு ஊழலை சொல்ல முடியுமா? நான் பட்டியலிட முடியும், காங்கிரஸ் மேல ஆயிரக்கணக்கான ஊழலை பட்டியலிட முடியும். ஒரு ஊழலை நீங்க பாஜக மீது சொல்லுங்கள். ஒரு நேர்மையா நடக்கிற ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசியல் சாசனத்தை பின்பற்றுகின்ற, அம்பேத்கரை முன்னெடுக்கிற, உண்மையான ஜனநாயகத்தை முன்னெடுக்கிற பாஜக இதை சரியாக செய்யும். அது மட்டும் அல்ல, இன்னொன்று சொன்னாங்க, இவிஎம் பத்தி அடிக்கடி இவங்க பழி போடுறது. இவங்க வெற்றி பெற்றால் இவிஎம்ஐ ஏற்றுக்கொள்கிறார்கள், இவர்கள் தோல்வியடைந்தால் உடனே இவிஎம் சரியில்லை, பழையபடி நீங்க சீட்டு முறையை கொண்டு வாங்க. எங்க டிஜிட்டல் இந்தியாவில் இவ்வளவு மாற்றங்களை ஏற்றுக்கொண்ட பின்பும் கூட நீங்கள் வெற்றி பெற்ற பொழுது நீங்க வந்து வயநாடுல 6 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கி வெற்றி பெறீங்க, அதை பற்றி சொல்றது இல்ல. டிஜிட்டல் இந்தியாவுக்கு முன்னாடியே உலகத்துக்கே டிஜிட்டல் கேபிட்டலா இருக்கிறது அமெரிக்கா சார். அங்கே இன்னும் ஓட்டு சீட்டு வச்சு தான் எண்ணிருக்காங்க. இப்ப ட்ரம்ப் ஜெயிச்சத ஓட்டு சீட்டு தான் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தானே கொண்டு வந்து இன்னும் அவங்க இவிஎம் ஏத்துக்கல. இன்னைக்கு நீங்க ஏறக்குறைய சார் அதே எலன் மாஸ்க் பாராட்டி இருக்கிறார். எலன் மாஸ்க் எந்த அளவுக்கு இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சாசனம் தேர்தல் முறை வெற்றி பெற்றது என்று அவர் பாராட்டி இருக்கிறார் நம்முடைய இந்த சிஸ்டத்தை. அதே மாதிரி உச்ச நீதிமன்றமும் சரி, மற்ற அமைப்புகளும் சரி, இவிஎம் குறித்து எந்த கருத்தும் இல்லை. ஜஸ்ட் கால்குலேட்டர், நீங்க என்ன போடுறீங்களோ அதான் வெளியே வரும். இது குறித்து தவறான தகவலை தொடர்ச்சியாக தோல்வி வரும் பொழுது காங்கிரஸ் சொல்லிக் கொள்கிறது. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் புதுமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பழமைக்குள்ள போய் இன்னொரு கூட சொன்னாங்க, தேர்தல் செலவுகள் இவ்வளவு. நிதி ஆயோக்குடைய கணக்குப்படி தேர்தல் செலவு, நான் பேசி முடிச்சிடுறேன் மேடம், நீங்க பேசுற கேட்டு இருந்தேன், 4500 கோடி ரூபாய் மிச்சமாகும். அது மட்டுமல்ல, இந்த சிம்பிள் கன்ஃபியூஷன் சொன்னாங்க. சிம்பிள் கன்ஃபியூஷன் ரேஷியோ ஒன்லி 0.1%. மக்கள் ரொம்ப தெளிவா வாக்களிக்கிறாங்க.
எந்த சின்னத்துக்கு போடணும், அது மாநிலங்களவைக்கு யாரை தேர்வு செய்யணும், பாராளுமன்றத்துக்கு யாரை தேர்வு செய்யணும், அதே போல சட்டமன்றத்துக்கு யாரை தேர்வு செய்யணும், யார் வந்தால் சரியாகும் என்று வாக்களிக்கின்ற மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார். பல உதாரணங்களை நம்முடைய தமாக அண்ணன் மிக அழகாக சொன்னார்கள். அதனால மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அரசியல் கட்சிகள் நீங்கள் குழப்பாமல் இருந்தால் சரி, காங்கிரஸ் ஆகட்டும், இன்னும் கூட சொன்னாங்க, காங்கிரஸ் நீங்க கொண்டு வந்ததுதான், பல விஷயங்கள் நீங்கள் கொண்டு வந்ததான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்க உங்களால முடியாது, ஆர்டிகல் 370 முடியாது என்று காங்கிரஸ் சொன்னது, அதை நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம். ஒரே நாடு ஒரே தேர்தல், எலெக்ஷன் மிஷன்ஸ் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இவிஎம் பொறுத்த வரைக்கும் எத்தனை விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு 1650 கிலோமீட்டருக்கு மணிப்பூர், குறிப்பா அந்த மியான்மர் எல்லையில நம்ம இன்னைக்கு கம்பிவேலி அமைச்சிட்டு இருக்கிறோம். இதுவரை யாரும் நினைத்து பார்க்காத விஷயம். இதெல்லாம் சரித்திர சாதனை, பாஜக சரித்திர சாதனை. சரி சார், ஒரு இடைவேளை கூட நம்ம பேசலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற திட்டத்தை நம்முடைய முழு பலத்தையும் காண்பித்து தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சூளுரைச்சிருக்கிறாங்க. அது எதனால் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். மாநில உரிமைகளை உணர்வ பறிக்கிறதுனாலயா, பாஜக எதிர்ப்பு அரசியல் காரணமாக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரா, அல்லது நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதால் எதிர்க்க துணிகிறாரா அப்படின்ற வாய்ப்புகளை தந்திருக்கிறோம். எக்ஸ் தளத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் பதிவிடலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முழு பலத்தையும் பயன்படுத்தி தடுத்து நிறுத்துவோம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சூளுரைத்திருப்பது எதை காட்டுகிறது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்கோம். மாநில உரிமையை பறிப்பதால் அவ்வாறு சூளுரைத்திருக்கிறார் என்று 71% பேரும், பாஜக எதிர்ப்பு அரசியல் நிலைப்பாடு காரணமாக இதை எதிர்க்கிறார் என்று 14% பேரும், நடைமுறை சாத்தியமற்றது என்பதால் இந்த எதிர்ப்பு என்று 15% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை. திரு சுப்பராய், நாடாளுமன்றம் முடங்கி இருக்கிற நேரத்தில் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதன் மீது விரிவான விவாதம் நடக்கணும், பலதரப்பட்ட மக்களுடைய கருத்து, ஒரு விரிவான ஆய்வு அப்படின்றது வேணும். இன்னொன்று, அரசியல் சட்டத்தினுடைய முக்கியமான சில பிரிவுகளையே 3 முக்கிய சட்டங்களில் திருத்தம் செய்யக்கூடிய நிலைமை இருக்குது. இதெல்லாம் இந்த தொடரில் நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? இந்த ஒரே முழக்கத்தின் மூலம் அரசியல் சட்டத்தினுடைய பல்வேறு அம்சங்களை நீர்த்து போக செய்கிறதுக்கும், ஜனநாயகத்தில் மக்களுடைய விருப்பங்களை எதிர்பார்ப்புகளை நிராகரிப்பதற்குமான முறையிலையும், கூட்டாட்சி முறையை தகர்க்கிற முறையிலையும், தேசிய இனங்கள் அவரவர் உணர்வுக்கு தக்கபடியான பிரதிநிதித்துவத்தை வழங்குகிற உரிமையை பறிக்கிற முறையிலும் தான் இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது சர்வ நாசத்தை ஏற்படுத்துகிற ஒரு தேர்தல் முறை. இந்த முறை நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதை மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்த கருத்துத்தான் எதிர்த்தரப்பில் உள்ள எல்லோருடையும் கருத்தும். அந்த அடிப்படையில் ஒன்றுபட்டு நின்று இவற்றை மக்கள் முறியடிப்பார்கள். இதில் நாங்கள் உறுதிபட நிற்கிறோம். நன்றி. திரு மனோர், உங்கள் நிறைவு கருத்து. மாநில உரிமைகளை பறிக்கின்ற செயல் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துகின்ற பொழுது மக்கள் நாடாளுமன்றத்திற்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், சட்டமன்றத்திற்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தெளிந்து வாக்களிக்கிறார்கள். எனவே எந்த வகையிலும் மாநில உரிமைகள் பறிக்கப்பட போவதில்லை. நாடாளுமன்றத்திலே போகின்ற அந்த சட்டமன்ற கட்சியை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய உரிமையை நாடாளுமன்றத்திலே நிலைநாட்ட முடியும். அதே நேரத்தில் சட்டமன்றத்திற்கு வெற்றி பெறுகின்றவர்கள் தங்களுடைய மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எந்த வகையிலும் மாநில உரிமையை பாதிக்காது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆக்சுவலாக அந்த ஒரே அடையாளம் என்பதே ஒரு பன்முகத்தன்மையை மறுக்கக்கூடிய ஒன்று தான் ஒரே நாடு அப்படிங்கிறது. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறப்ப ஒன்றும் இல்லை. இப்போ 2014 இப்போ வரைக்குமே 3 முறையும் நம்ம மோடி அப்படிங்கிறத நம்ம நிராகரிச்சிருக்கோம். பிஜேபிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு நிராகரித்திருக்கு தொடர்ச்சியாக. ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ தமிழ்நாடு முற்றிலுமாக பிஜேபி ஆளுங்கட்சியை நிராகரித்தாலும் கூட உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் எம்பிக்களை வைத்துக்கொண்டு ஒருவர் பிரதமர் ஆகிவிட முடியும் அப்படிங்கிறதா மாற்றப்பட வேண்டிய ஒன்று. இந்த தேர்தல் கிடையாது, அதுதான் மாற்றப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா எல்லா மாநிலங்களுக்குமான பிரதிநிதித்துவம் என்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக முறையில்ங்கிறது கிடையாது. ரெண்டாவது பார்த்தோம்னா, செலவுகளை குறைக்க வேண்டும் அப்படின்னா தேர்தலை நம்ம குறைக்கிறதை தாண்டி
ஆளுநர் பதவியை இல்லாமல் செய்ய வேண்டும். ஏன்னா ஆளுநர் என்பதுதான் தேர்தல் முறைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். நீங்கள் குடியரசுத் தலைவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க எம்பிகள் மூலமாக எம்எல்ஏக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார். பிரதமர்ல இருந்து கவுன்சிலர்ல இருந்து ஆரம்பித்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஏதோ ஒரு வகையிலே தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறார். ஆளுநர் என்பவர் மக்களுக்கோ மக்கள் பிரதிநிதிக்கோ சம்பந்தமே இல்லாத ஒரு நபராக இருக்கிறார். காலனிய காலத்தினுடைய ஆட்சியினுடைய எச்சமாக இருக்கிறார். ஏன்னா பிஜேபி தொடர்ச்சியாக காலனி ஆட்சியுடைய கரைகளை எல்லாம் அடித்து கொண்டே இருக்கிறது சட்டங்களுடைய பெயர்களை மாற்றுவதன் மூலமாக. அப்படின்னா முதல்ல அவங்க பண்ண வேண்டியது காலனி ஆட்சியத்தினுடைய கரையாக எச்சமாக இருக்கக்கூடிய கவர்னர் பதவிகளை ஒழித்து விட்டாலே செலவுகளை குறைக்கலாம். அதன் மூலம் நிறைய மக்கள் நல திட்டங்களை செய்யலாம். நன்றி. நன்றி திரு நாகராஜ். பல திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். பல மசோதாக்கள் நிறைவேற்றிருக்கிறோம். பல சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கோம், புதிய குற்றவியல் சட்டம் உட்பட. நாங்கள் இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற்ற வந்த பின்பு நாங்கள் கொண்டு வந்தவை. மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த மாற்றங்கள் செய்தாலும் சரி அது ஜனநாயகத்தின் அடிப்படையில் சட்டசபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் நாங்கள் கொண்டு வரோம். அதிரடியாக எந்த ஒரு மாற்றமும் செய்கிறது இல்லை. சில கட்சிகள் சிலர் தங்கள் சுயநலத்திற்காக அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்கனவே மாற்றியவர்கள் இப்பொழுது மாற்ற நினைத்தால் அதை மாற்ற முடியாது. ஜனநாயகத்தை 100% பாஜக பின்பற்றுகிறது. அதை பின்பற்றி நாங்கள் எதை சொன்னோமோ அதை செய்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் குறிப்பாக சில கட்சிகள் இந்த பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளாமல், ஒரே நாட்டுடைய ஒரே கொள்கை வலிமையான இந்தியாவை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக பல திட்டங்களை பல மசோதாக்களை முடக்கி வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் சரியான தீர்ப்பை வரும் 2026 மக்கள் கொடுப்பார்கள். நன்றி சார். லக்ஷ்மி. நம்ம ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அதை கொண்டு வர்றதுக்காக இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் போடுற ஓட்டையும் விவிபேட்டில் அந்த ஸ்லிப்பில் வர்ற அந்த ஓட்டையும் கம்பேர் பண்ணி அது சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எலெக்ஷன் இவிஎம் காங்கிரஸ் அரசாங்கம் தான் கொண்டு வந்ததுன்னு சார் சொன்னார். எந்த ஒரு ப்ராசஸை கொண்டு வந்தப்புறம் அதை அதுக்காக அவ்வளோதான் அவங்க கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் விட்டுடலான்னு சொல்ல முடியாது. ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி யார் வேணால், ஆளுங்கட்சி தான் இல்லை, யார் வேணால் ரிக் பண்ணிடலாம். அதனால தான் இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது மாற்றங்கள் இந்த தேர்தலில் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம ஜனநாயகத்தை இன்னும் வலுப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி மாற்றங்களை தான் கொண்டு வரணுமே தவிர, அதாவது இந்த விவிபேட்டையும் அவங்க போடுற அந்த பட்டனில் அழுத்துற அந்த இதுவும் சரியாக இருக்கா அப்படிங்கிற அதை டிரான்ஸ்பரன்சி அதில் தான் கொண்டு வரணுமே தவிர இந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம ஜனநாயகத்தை எதிரான ஒரு பில்லு தான் இது. ஜனநாயகம் மட்டும் இல்லை, இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு டெனட். அதையும் அதுக்கு எதிராக எடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பு. இந்தியா கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, இதை எங்களோட எல்லா சக்திகளையும் கொண்டு எதிர்ப்போம். நன்றி. நன்றி. உங்கள் எல்லோருடைய கருத்து பகிர்வுக்கும் ஆழமான பார்வைகளுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.